சாமி, நீங்கள் குறி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் குறி சொல்லுவேன். சரி அக்கா, நீங்கள் குறி சொல்லுவீங்கள்ல? ஆமாப்பா, சொல்லுவேன்ப்பா. விஷயத்துக்கு வாப்பா. இப்படியே பண்ணிட்டு இருந்தேனா? எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்கோம். அங்கே அங்கே ஏதோ ஒரு பேய் இருக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த சின்ன பொண்ணு சொல்கிறா. ஆமாம் ஆமாம் பூசாரி, வீட்டில் பேய் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இது உண்மையா இல்லை பொய்யா? இது நான் பார்த்து சொல்கிறேன். இம்மா பாப்பா, ப்ளூ கலர் சட்டை, உன்னோட பேர் என்னம்மா? பானு. இங்கே வாமா, உன் கையை பார்த்து தான் சொல்ல முடியும். இதோ வர்றேன். இங்கே பாருங்க பெரியவரே. சொல்லுங்கக்கா. இந்த பொண்ணு சொன்னது உண்மை. என்னது? பானு சொன்னது உண்மையாப்பா? 500 ரூபாய் எனக்கு போச்சா? அத்தை, நீங்கள் தான் எனக்கு 500 ரூபாய் தரணும். நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தீர்த்தம் இருக்குல்ல, இந்தாங்க இந்த தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை வச்சு நாங்கள் என்ன சாமி பண்ணுறது? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காளா? என்னங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவள் மூஞ்சி மேலே இது 3 வாட்டி ஓம் அப்படின்னு சொல்லி மூஞ்சி மேலே போடுங்க. எல்லா உண்மையும் தெரியும். என்ன ஆவினா? உங்கள் வீட்டில் இருக்கிறது என்ன ஆவினா? என்ன ஆவி? ஐயோ, இந்த அக்கா சொன்னது உண்மைதான் போலையே. எது நம்ம வீட்டில் ஆவியா? போடி இவளே. என்ன இவ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருக்குறா? இவ மேலே என்ன தப்பு இல்லை, அந்த பேய் மேலே தான் தப்பு. நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. நம்மளே ஒரு பேய், அது ஒரு பேய், நிஜம் பேய். என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணுது? இந்த சாமியார் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா? எனக்கு தெரியவே மாட்டேங்குது. சரிங்கக்கா, நான் போய் தெளிச்சிட்றேன். தெளித்தா என்ன ஆகும்? உங்கள் வீட்டில் வந்திருக்க பேய் பேர் என்ன தெரியுமா? அதான்க்கா, சொல்லுங்கக்கா. அது பேர் நதி. சும்மா 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள், அதாவது உங்களோட கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தா. என்ன அக்கா நீங்கள், பூசாரி அக்கா, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்க? ஒழுங்காக சொல்லுங்கக்கா. உங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க, அந்த நதிங்கிற பேய் உங்கள் கொள்ளு தாத்தாவோட அக்கா நிறுத்துங்கக்கா. அந்த கொள்ளு தாத்தா வேணா தாத்தா. ஷோ அக்கா, தாத்தான்னு சொல்லி உங்களோடதே தாத்தான்னு சொல்லிட்டேக்கா. இங்கே பாரு தம்பி, இந்த காமெடி விஷயத்தெல்லாம் விடு. என்னன்னா, அவங்க ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்து வந்தா. அவளுக்கு ஒரு பையன் மேலே ஆசை இருந்துச்சு. ஆனால் அவளால் அடைய முடியல. ஏன்னா அந்த பொண்ணு, அந்த நதி பொண்ணு ரொம்ப ஏழை, அந்த பையன் ரொம்ப பணக்காரன். அதனால் செட்டே ஆகலை. 2 பேர் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பையன் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை, ஏழைன்னு சொல்லி. அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. அப்போ ஒரு சின்ன கொலை பண்ணா. அப்பத்துலேருந்து அப்போ 1927, இப்போ 2024 முடிக்கலும் அவள் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கா. அவள் சேர விடாமல் பண்ணாங்களோ அவங்கள கொலை பண்ணிட்டா. ஆனால் இந்த மக்கள் மேலே, இந்த சேலத்தில் இருக்கிற மக்கள் மேலே அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் ஒருத்தராக கொன்னுக்கிட்டே வந்துட்டுருக்கிறா. அதே மாதிரி தான் 2 பொண்ணுங்க அந்த அடைச்சி வச்சிருக்கும் போது அந்த பொண்ணு என்ன 2 பொண்ணுங்க அந்த கடலுக்கு போய் விளையாடிருந்தாங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டா, ஆழத்துக்கு போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பைத்தியமாடம் போயிட்டு வந்தா.
பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு நீந்தி நீந்தி ஆழத்துக்கு போனான். ஆனால் பார்த்தா அங்கே அவளோட ஆவி உடல் கீழே விழுந்து செத்து கிடந்தா அவள். அப்புறமேட்டு அந்த நதிங்கிற பேய் அவளை கொன்று அவளோட உடலை எடுத்துக்கிச்சு. அப்புறமேட்டு அந்த உடலை தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா அவள் ரொம்ப சாமி பக்தி, இந்த நீரில் விளையாண்டுருந்த பொண்ணு. அதனால் சாமி ஏதோ பண்ணிடுமோ அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை மட்டும் விட்டுருச்சு. ஆனால் அவள் செத்துட்டா. இப்போ உங்களோட வீட்டு பொண்ணை, அதாவது இப்போ பிரசவ வலி வந்துச்சுல, அவங்க அந்த பொண்ணையும் கொலை செஞ்சிருச்சு. அப்புறமேட்டு உங்கள் பிரின்சி ஸ்வேதா உங்கள் வீட்டுக்கு வந்த ஸ்வேதா அவளையும் கொன்று அவளோட உருவத்தில் இருக்குது. அதனால தான் அந்த தீர்த்தத்தை அவள் மேலே பண்ண சொன்னேன். அப்புறமேட்டு அவளே வெளியில் வருவா. அப்புறமேட்டு எல்லா ஆவிகளும் அம்மா 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 அம்மான்னு ஆடுவாங்க. அப்புறமேட்டு அம்மனே நேரில் வந்து அவங்கள சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த நதிங்கிற பேய் மட்டும் நரகத்துக்கு போயிடும். மீதி எல்லா பேயும் சொர்க்கத்துக்கு போயிடும். அந்த பொண்ணு, உங்கள் வீட்டு பொண்ணு எல்லாருமே போயிடுவாங்க. இப்போ ஹாப்பியா போய் சீக்கிரமாக போய் தெளிங்க. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? வீட்டில் வந்து கேமரா வச்சு பார்த்தீங்களா? இங்கே பாரு தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்ச அவதரிப்பு, புரிஞ்சுதா? நீ விளையாட்டாக எடுத்துக்காத. சீக்கிரம் போய் அந்த ஸ்வேதா இருக்கால, அவள் மூஞ்சி மேலே இந்த தீர்த்தத்தை தெளி. சீக்கிரம் போ.